பாதீடு தொடர்பாக வரவு செலவு திட்டம் சார்பாக 3 விதமாக இதனை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பாக இந்த வரவு செலவு திட்டம் என்பது வரலாற்றில் முக்கியமாக இடம்பெற வேண்டும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போது இடதுசாரி கட்சி என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய ஜேவிபியினர் தேசிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையில் ஏறத்தாழ 77 வருடங்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அதற்கு முன்பு டாக்டர் என்எம் பெரேரா, டாக்டர் கொல்வினா டி சில்வா போன்றவர்கள் முயற்சித்தும் இது அடையாத நிலையில் இதனை செய்திருக்கின்றீர்கள். எனவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது மார்க்சிச லெனினிய மாவோயிச சிந்தனையில் பயணித்த நீங்கள் இனத்துவம், மதத்துவம், மொழித்துவம் கடந்து ஒரு சமத்துவ ரீதியாக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கின்ற போது சில முற்போக்கான விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் மக்கள் சார்பான சலுகை என்ற விடயம், அதே போன்று கல்வி சுகாதாரத்திற்கான ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற விடயம், அடுத்ததாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்ச்சி சம்பந்தமான விடயம், போதையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அதே போன்றுதான் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள். இன்னும் சொல்ல போனால் அஸ்வசிம திட்டத்தை விரிவாக்கம் செய்கின்ற என்ற விடயம் எல்லாம் ஒட்டுமொத்த நாட்டு ரீதியாக பார்க்கின்ற போது மக்கள் விரும்புகின்ற விடயங்கள் என்பதை நாங்கள் மறக்கவில்லை. இது பொதுவாக தேச மட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம். அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கின்ற விடயம், வடக்கு கிழக்கில் என்ன நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். வடக்கு கிழக்கை பொறுத்தமட்டில் வடக்கில் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒருவர் தெற்காசியாவில் ஒரு முக்கியமான படிப்பகம் அல்லது நூலகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலகத்தை தேர்தல் நோக்கத்திற்காக எரித்திருந்தார். அதிலும் ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்களது செல்ல பிள்ளைகளாக 3 பேர் இருந்தார்கள். அந்த காலத்தில் காமினி திசாநாயக்க, அத்துலத் முதலி, ரணில் விக்ரமசிங்கே என்று சொல்லப்படுகின்ற 3 பேர் இருந்தார்கள். அதில் ஒருவரது மாய விளையாட்டாகத்தான் இது கருதப்படுகின்றது. அந்த படிப்பகத்திற்கு நீங்கள் 10 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், வரவேற்கின்றோம், நல்ல விடயம். அதே போன்று யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் பட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றீர்கள், அதனையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அங்கிருக்கின்ற சீரமைப்புகளுக்காக, புனரமைப்புகளுக்காக நீங்கள் பணத்தை ஒதுக்கி இருக்கின்றீர்கள், அவற்றையெல்லாம் நாங்கள் நல்ல விடயமாக பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் கிழக்கு பக்கமாக திரும்புகின்றோம். ஏனென்றால் நான் மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கிழக்கு பக்கத்தை பார்க்கின்றோம். கிழக்கு பக்கத்தில் உங்களுடைய சொந்த வரவு செலவு திட்டத்தில் அல்லது சொந்த தயாரிப்பில் கொண்டு வரப்பட்ட பாதீட்டில் ஒரு சுண்டலாவது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில், அதாவது கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை பக்கத்து வீட்டார் பார்த்துக் கொள்வார்கள், படையலுக்கு நீங்கள் பாத்திரத்தை எடுங்கள் என்ற அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், 30 வருட கால யுத்தத்தில் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாரிய இழப்புகளை, உயிரிழப்புகளை கூட மட்டக்களப்பு மாவட்டம் சந்தித்திருக்கின்றது. எனவே எமது மக்கள் உங்களுடைய சமத்துவம் பேணுகின்ற அந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மட்டக்களப்பு, திருகோணமலை, திகாமடுல போன்ற மாவட்டங்களிலும் அபிவிருத்திக்கான ஒதுக்கீடுகள் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போவதில்லை. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் 2 துண்டங்களாக காணப்படுகின்றது. படுவான்கரை, எழுவான்கரை என்று 2 துண்டங்களாக இருக்கின்றது. இந்த 2 நிலப்பரப்புகளையும் மட்டக்களப்பு பாவி பிரித்து செல்லுகின்றது. ஒரு காலத்தில்
ராணுவ கட்டுப்பாடுள்ள பிரதேசம், ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்றெல்லாம் பிரிந்து காணப்பட்டது. யுத்தத்தின் பின்னர் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் பல முயற்சிகளை செய்தோம். நல்லாட்சி காலத்தில் கூட 5 பாலங்களை அமைத்து தந்தால் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைத்து போக்குவரத்தை சீர்படுத்தலாம். அடுத்த கட்டமாக பொருளாதார அபிவிருத்திகள், பொருளாதார செயற்பாடுகளை எல்லாம் நாங்கள் மேல் நோக்கி கொண்டு வரலாம் என்றெல்லாம் கனவு கண்டோம். நல்லாட்சியிலும் கூட இந்த விடயத்தை நாங்கள் பிரஸ்தாபித்திருந்தோம். அந்த நல்லாட்சியில் 2 பாலங்களை அமைப்பதற்காக ஆரம்ப கட்ட இந்த போகல் டெஸ்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாறையை கண்டறிகின்ற அந்த ஆராய்ச்சியை செய்து நிதியம் செலவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் பாலங்கள் கட்டப்படவில்லை. அரைகுறையாக அந்த ஆராய்ச்சியோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்தோம் வட்டுவாகல் பாலம் வடக்கில் கட்டப்படுவதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய மட்டக்களப்பாக இருக்கலாம், திருகோணமலையாக இருக்கலாம், திகாமடலையாக இருக்கலாம், இந்த பிரதேசங்களிலும் அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே அந்த இடங்களுக்கும் உங்களுடைய பார்வை சென்றடைய வேண்டும். ஒன்று சொல்லுகின்றேன், மட்டக்களப்பில் நாங்கள் 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம். அதிலும் ஒருவர் உங்களுடைய ஒரு சாதனையாக நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். கந்தசாமி பிரபு அவர்கள் இருக்கின்றார். தற்போது நான் சொல்லக்கூடிய என்னவென்றால், அவருக்கும் இதால் ஒரு பாதிப்பு ஏற்பட போகின்றது. ஏனென்றால் இந்த கிழக்கில் இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் பக்கத்து நாடு பார்த்துக் கொள்ளும் என்பது போன்று அந்த விடயம் அமைந்திருக்கின்றது. எனவே அவரிடமும் கேள்வி கேட்பார்கள், நாங்களும் கேட்போம். ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், கிழக்கு மாகாணத்திற்கும் இந்த அபிவிருத்தியின் பார்வை கட்டாயம் பெற வேண்டும். பச்சை கட்சி ஆட்சி செய்தது, நீல கட்சி ஆட்சி செய்தது, பச்சை கட்சி பாரபட்சம் செய்தது, நீல கட்சி நிம்மதியை குலைத்தது என்று சொல்லி சிவப்பு கட்சியின் ஆட்சியிலாவது சிறப்பான கருத்திட்டங்கள் அல்லது செயல் திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் சமத்துவவாதிகள், இனவாதம் மதவாதம் அற்றவர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த கிழக்கின் அபிவிருத்தி என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. குறிப்பாக படுவான்கரை, எழுவான்கரை என்று சொல்லப்படுகின்ற இந்த நிலப்பிரதேசங்கள் இணைக்கப்படுவதன் மூலமாக வரலாற்றில் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு சென்ற காலத்தில் இருந்து துண்டங்களாகத்தான் கிடக்கின்றது. துண்டங்களாக கிடந்த ஒரு பகுதியை ராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் என்று அந்த பகுதியில் அபிவிருத்தியின் அரிச்சுவடி கூட அங்கு நடைபெறவில்லை. கிழக்கு பகுதிகள் ஓரளவு சில அபிவிருத்திகள் நடைபெற்றன, இருந்தாலும் குறைவாகத்தான் இருந்தன. ஆகவே இப்போது யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 16 ஆண்டுகள் சென்று விட்டன. இந்த 16 ஆண்டுகளில் அந்த படுவான்கரை பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தாங்கள் நிலத்தொடர்பால் இணைக்கப்பட வேண்டும். ஒரு குறுகிய நேரத்தில் பயணம் செய்ய வேண்டிய அந்த பாதையை சுத்தி வளைத்து வருகின்றார்கள். இதனால் பாடசாலை செல்லுகின்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், அரச உத்தியோகம் செய்கின்றவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், நோயாளிகளை ஆம்புலன்ஸில் கொண்டு வருகின்ற போது இறப்புகள், மரணங்கள் கூட நடைபெறுகின்றன. ஆகவேதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இந்த கிரான் பாலம் என்று ஒரு விடயம் இருக்கின்றது, உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்த கிரான் பாலம் மிக முக்கியமானது. அது பெருக்கெடுக்கின்ற போது, வெள்ளப்பெருக்கெடுக்கின்ற போது கிட்டத்தட்ட 30 கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றது. படுவான்கரை, எழுவான்கரை 2 பிரதேசத்திலும் பாதிக்கப்படுகின்றது. அந்த பாலம் 1970களில் கட்டப்பட்ட பாலம் அப்படியே இருக்கின்றது. ஒரு அணைக்கட்டை கட்டிவிட்டு ஒரு சிறிய பாலத்தை போட்டு இருக்கின்றார்கள். அந்த இடத்தில் வெள்ளம் தேங்குகின்ற போது பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுகின்றன, பாதைகள் மூழ்கடித்து காணப்படுகின்றன. அதிலும் ஒரு போகல் டெஸ்டிங் செய்து பாறையை கண்டுபிடித்திருக்கின்றார்கள், பாலம் அமைக்கப்படவில்லை. இதே போன்றுதான் நரிப்பில் தோட்டம் பங்கடாவளியை இணைக்கின்ற ஒரு பாலம், அங்கும் டெஸ்டிங் செய்திருக்கின்றார்கள், பாலம் அமைக்கவில்லை. அதே போன்று தீலிவட்டை அடுத்ததாக சந்திவளியை இணைக்கின்ற பிரதேசம், அதில் டெஸ்டிங் நடக்கவில்லை, பாலம் அமைக்கவில்லை. கிண்டையடி முருக்கன் தீவை இணைக்கின்ற அந்த பாலம் அமைக்கப்படவில்லை. மண்டூர் குருமன்பலியை இணைக்கின்ற பாலம் அமைக்கப்படவில்லை. காஞ்சிரங்குடா முனைக்காடு இணைக்கின்ற பாலம் அமைக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இன்று வரை மாற்றங்கள் எதுவும் செய்யவில்லை. கடந்த காலத்தில் வலதுசாரிகள் ஆட்சி செய்தார்கள். வலதுசாரிகளிடம் இனவாதம், மதவாதம், மொழிவாதம் இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் வலதுசாரிகள் இல்லை, இடதுசாரிகள்.
எல்லா மக்களையும் சமமாக பார்க்க வேண்டியவர்கள் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் சொல்லுகின்ற போது இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை மிகவும் வேண்டுகோளாக விடுக்கின்றேன். மக்களின் கோரிக்கை. இவ்வாறு நீங்க ஒன்றையாவது முதலில் செய்து காட்டினால் உங்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். கடந்தவர்கள் தவறுகள் செய்தாலும் இப்போது இருக்கின்றவர்கள் எங்களையும் பற்றி சிந்திக்கின்றார்கள் என்பதை அவர்கள் எண்ணச் செய்வதற்கு நினைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்கும். நான் நினைக்கிறேன் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கௌரவ கந்தசாமி பிரபு அவர்களும் இதனை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் 6 பேரும் இந்த அபிவிருத்தி விடயத்தில் ஒன்றாகத்தான் நிற்கின்றோம். நாங்கள் முரண்பட்டு நிற்கவில்லை. அவரும் பேசுவார் என்று நினைக்கிறேன். இந்த விடயத்தை கட்டாயம் சுட்டிக்காட்டுவார் என்று நான் நம்புகின்றோம். அவரும் எங்களோட முரண்படுவதில்லை. இந்த அபிவிருத்தி விடயத்தில் இணைந்துதான் பயணிக்கின்றார். ஆக அவருடைய குரலும் இங்கு ஒலிக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதைவிட நான் இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். அதாவது நல்லிணக்கம் என்ற விடயம். நல்லிணக்கம் என்பது இதய சுத்தியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய விடயம். வார்த்தைகளால் வடிக்கப்படுகின்ற விடயமாக இருக்க முடியாது. ஆகவே நல்லிணக்கம் என்பதை நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது காணிகளை விடுவித்தல், வீடுகளை கட்டிக் கொடுத்தல் என்கின்ற 2 உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அல்லது உதவிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், உண்மையில் வடக்கும் தெற்கும் உண்மையான பரிபூரணமான சகோதரத்துவத்தோடு கைகோர்ப்பதற்குரிய வழி என்னவென்றால், யுத்தத்தின் பின்னர் மறைக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உண்மைகள் வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள், தங்களுக்கு ஒரு பரிகார நீதி கிடைக்க வேண்டும் என்று. அடுத்ததாக மீண்டும் இப்படியான வன்முறைகள், அழிப்புகள், அநியாயங்கள் நடக்காமல் கௌரவ உறுப்பினர் அவர்களே 2 நிமிடங்கள் இருக்கின்றன. ஆகவே தயவு செய்து நீங்கள் உண்மையில் ஒரு சமத்துவவாதிகள் என்றபடியால் உங்களுடைய கொள்கைகள் மகத்துவம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதனை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக பெருந்தோட்ட சமூகம் என்று சொல்வது மலையக சமூகம், எங்களுடைய சகோதர சமூகம். உண்மையில் அவர்கள் லயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேவேளை அவரது உழைப்புகளோடு விளையாடுகின்றவர்கள் நயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் லயம், மற்ற பக்கம் நயம். ஒரு பக்கம் பயத்தோடு வாழுகின்றார்கள், இன்னொரு பக்கம் சுயநலத்தோடு வாழுகின்றார்கள். எனவே இது ஒரு 200 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு விமோசனம், விடிவு கிடைக்க வேண்டும். நீங்கள் ஒரு தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி, சுரண்டப்படுகின்ற தொழிலாளர் வர்க்கத்தை பற்றி சிந்திக்கின்றவர்கள். அவர்கள் தொடர்ந்தும் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களும் சமத்துவ பிரஜைகளாக வருகின்ற போதுதான் எங்களுடைய நாட்டின் மீது விழுத்தப்பட்டிருக்கின்ற அல்லது குறித்துரைக்கப்பட்டிருக்கின்ற சாபக்கேடு அழிந்து போகும். ஏனென்றால் உச்சமாக உழைக்கின்றார்கள், உச்சமாக சுரண்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு 1700 ரூபாய் அந்த சம்பள திட்டம் கொடுப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஏனென்றால் அதுவும் இல்லாமல் தான் அவர்கள் கஷ்டப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், விடிவு ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதனை நீங்கள் செய்வீர்கள் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு விடயம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகை குறைப்பு. இந்த விடயத்தில் சில கேள்வி இருக்கின்றது. இந்த சலுகை குறைப்பு என்ற விடயத்தில் பாதுகாப்பு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரிய வேண்டும், கடந்த காலத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஆட்சி மாற்றத்திற்காக செய்யப்பட்ட ஒரு உபாயம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே நான் சொல்லக்கூடிய நேரம் நிறைவடைந்துள்ளது. கௌரவ உறுப்பினர் அவர்களே 1 நிமிடம் தாருங்க. என்னவென்றால், இந்த பாதுகாப்பு விடயம் முக்கியமானது. சில வேளைகளில் உங்கள் மீது பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக கூட இந்த பாதுகாப்பு விடயத்தில் யாரோ பலியாக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். அந்த பெரிய குண்டு தாக்குதல்களை செய்திருக்கின்றார்கள். ஆகவே பாதுகாப்பு என்ற விடயத்தில் எங்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கு சுதந்திரமாக நடமாட விருப்பம். ஒரு உந்துருளியில போகலாம், மோட்டார் பைக்ல போகலாம், அல்லது ஈருளி துவிச்சக்கர வண்டியில் செல்வதற்கும் விருப்பம், கால்நடையாக போவதற்கு நாங்கள் தயார். ஆனால் இவர்களுக்குரிய முடிவுறுத்துகள் கௌரவ உறுப்பினர் அவர்களே. போது அல்லது வழிகளை மறைத்து போராடுகின்ற போது நாங்கள் செல்லுகின்ற போது எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த விடயத்தில் பாதுகாப்பு என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். பழைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது.
இளைய என்று சொல்வதை விட புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதும் ஒரு சமத்துவம் இல்லாத விடயமாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய நல்ல விடயங்களை பாராட்டுகின்றோம், முற்போக்கான விடயங்களை பாராட்டுகின்றோம், குறைபாடான விடயங்களை முடிவுறுத்துங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே. கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.